ரொம்ப அழகா இருக்கு. என்ன விலை? 1500 rupees ஆகுது மேடம். இதையே பேக் பண்ணிடுங்க. ஓகே. என்னங்க? அந்த பொண்ணுடா. எந்த பொண்ணு? அன்னைக்கு ஒரு நாள் நீ என்ன ஒரு வீட்டுக்கு கூட்டு போய் நான் பயந்து போய் வந்தேன். ஆமா வந்துடா. அந்த பொண்ணுதான். Hey, how are you? How do you? I love you. சரி வாடா. எங்கடா எங்கடா வா. இந்த பக்கம் வா. ஏய், இடிச்சது யாருன்னு பாக்குறியா? நம்ம பசங்க போன் பண்ணி கூப்பிட்டா நேத்து வரமாட்டேன்னு சொன்னியாம. என்னடி கதை? எங்களை பார்த்தா காசு குடுக்குறாமா தெரியலையா? இது பாரு, காசுக்காக கண்ட ரவுடிங்க கிட்ட நான் இல்ல. செய்யறது பலான தொழில். இதுல என்னடி பத்தினி வேஷம்? என்ன சார் இது? ரோட்ல தனியா போற பொண்ணுகிட்ட போய் தகராறு பண்றீங்க? இதெல்லாம் நியாயமா சார்? ஏய், ஒரு நாளைக்கு நாங்களே 1008 கட்ட பஞ்சாயத்து பண்றோம். எங்களுக்கே கட்டையா? பஞ்சாயத்தாண்டா. ஏன் பஞ்சாயத்து நீதான் பண்ணணுமா? நாங்கெல்லாம் பண்ணப்படாதா? இதுக்கு நீ ஜிப்பா போட்டு குறுந்தாடி வச்சு கடுக்காலமா போட்டு. ஆமா, அந்த ஃபிகருக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க. நீ இன்னும் அவளை வச்சிருக்கிறியா? சாரிங்க. டேய், கேக்குறல்ல, நீ அவளை வச்சிருக்கிறியா? வச்சிருக்கியாடா? ஃபிகர் இருக்குன்னு போஸ் குடுக்குறியா? ஆமாண்டா, அவங்கள நான் வச்சிருக்கேன். ஆமா ஈஸ்வரி, இங்க பாரு, நீங்க வீடு கட்டி இங்க கொடுத்தன வந்ததும் அதுல ஒரு வீட்டை எங்களுக்கு வாடகைக்கு விட்டுரு. நாங்களும் இங்க வந்துடுறோம். எத்தனை நாளைக்கு தான் அந்த பன்னி குடிசையில குழந்தை குட்டிகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறது? சரிக்கா, உங்களுக்கு இல்லாமையா? ஐயோ ஈஸ்வரி, ஈஸ்வரி என்னாச்சு? என்னாச்சுமா? ஐயோ, ஏமா வாந்தி எடுக்கிற? ஏய், இங்க பாரு ஈஸ்வரி, குளிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு 50 நாள் இருக்கும். அத சொல்லு. இது வேற ஒண்ணும் இல்ல, புள்ள வாந்திதான். அப்படியா? ஐயோ எந்திரி. ஆமா, சந்தோஷமான விஷயம் தானே சொல்லிருக்கேன். இதுக்கு போய் ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்? இல்லக்கா, மாமா இப்ப குழந்தை வேண்டாம், வீடெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பெத்துக்கலாம்னு சொல்லி எனக்கு மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அது நான் ஒரே ஒரு நாள் தான் சாப்பிட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். ஐயோ, ஏமா உன்கிட்ட அவர் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லிருக்கும் போது நீ இப்படி பண்ணலாமா? ஏங்கா, நீங்களே சொல்லுங்க. கல்யாணமாய் ஒரு வருஷத்துல குழந்தை பெத்துக்கலன்னா ஊர்ல எல்லாம் என்ன பேசுவாங்க? பேசுவாங்கதான். இருந்தாலும் நீ அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தானே இப்படி செஞ்சிருக்கணும். அவர் உன்னை பத்தி என்ன நினைப்பாரு? அதுதான் எனக்கு பயமா இருக்குக்கா. ஆரோடும் மண்ணில் என்றும் நீரோடும். அதோ உன் வீட்டுக்காரரே வந்துட்டாரு. அடடடா, அருமையான இடமா வாங்கிருக்கேடா. கூட யாரு ஒரு பொம்பளை வரா? மேடம், இந்த காம்பவுண்ட் குள்ள இருக்குது பாத்தீங்களா? அதான் நம்ம இடம். இதுல தான் நான் புதுசா வீடு கட்டலாம்னு இருக்கேன். ஆமா, அடடா, அங்க பாத்தீங்களா? 2 பெருசுக்கு இந்த பூஜை புனஸ்காரத்துல எல்லாம் ஈடுபட்டுக்குதா.
அவங்க தான் என்னோட தாத்தாவும் பாட்டியும். அந்த கிழடு கட்டையில சுத்தி பிள்ளை குட்டியை விளையாடுறது பாருங்க ஒரு 5. அந்த 5 நம்மதுங்க. அப்படியா? ஆஹா, அங்க குடத்தோட 2 குத்து விளக்கு வருது பாருங்க. அவங்க தான் எங்க சம்சாரங்க. விவரமா சொல்ற அறிவாக. இந்த பூசணிக்காய் சைஸ் மூஞ்சில ஒரு பொண்ணு வருது பாருங்க, அது ஏன் சம்சாரம். என்ன மாதிரியே செவச்செவச்சுன்னு வருது பாருங்க இந்த பொண்ணு, இதுவே என் சம்சாரம் தான். அவன் சம்சாரம். வாய்ஸ்வரி, இவங்க பேர் மந்திரா, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. வணக்கங்க. ஆமா, உங்க வைஃப் பட்டிக்காடுன்னு சொன்னீங்க, பாக்குறதுக்கு சிட்டி கேர்ள் மாதிரி தானே இருக்காங்க. ஐயோ, அது கல்யாணமாய் வந்த புதுசுல பின்கோசுவம் எல்லாம் வச்சு புடவை கட்டிட்டு வர பட்டிக்காடு மாதிரி தான் இருந்ததுங்க. அப்புறம் நான் தான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி மாத்து, இப்போ பாத்து எப்படி ஸ்டைலா இருக்கு பாருங்க. நான் கொடுத்த ஐடியா தான். மேடம், உங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவரு. இந்த மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், உடனே குழந்தை பத்துக்கிறது இப்ப ஃபேஷன் இல்ல. ஒரு வருஷம் தள்ளி போட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. ஒரு வருஷம் இல்லைங்க, 2 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பெத்துக்கிறதுன்னு முடிவு செஞ்சிருக்கோம். அதுலயும் குறிப்பா இந்த மனையில வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் குழந்தை. எப்படிங்க? 2 வருஷம் தள்ளி போட்டதுக்கு உங்க வைஃப் ஒத்துக்கிட்டாங்களா? அஜிஜே, அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தாங்க இங்க வீடே கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஓ, கிராமத்து பொண்ணா இருந்தாலும் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கீங்க. வாழ்த்துக்கள். குடுமா குடு. ஐயோ ஐயோ. ஆமா, நீங்க வீடு கட்டல? ஏன் கட்டி கொடுக்கல? காத்தோட்டமான இடத்துல சூப்பர் வீடு கட்டி கொடுத்துருக்கேன். ஏன் கோயந்தம்மா சொல்லேண்டி. எது அந்த கூவாத்து ஓரமா பன்னி மேற மாதிரி ஒரு குடிசை போட்டு கொடுத்துருக்கேன், அதான் பெரிய வீடா? ஏய், நான் உன்கிட்ட பேசல, உன் அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் உன்கிட்ட பேசல, எங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பயபுள்ளைக்கு 3 நேரமும் சோத்த கொட்டி துணிமையை எடுத்து கொடுத்து படிக்க வச்ச பாத்தீங்களா, அந்த திமிர்ல பேசு. என்னத்த பெருசா படிக்க வச்ச? கார்பரேஷன் ஸ்கூல்ல ஓசில படிக்க வைக்கிறது பெரிய படிப்பா? அனாவசியமா பேசாத. நான் சாதாரண பியூனு, என் சக்திக்கு என்ன முடியுமோ அதான் பண்ண முடியும். கண்ட கண்ட பொண்ணுங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து பண்றதுக்கு மட்டும் பணம் இருக்குல்ல? என்னடா சொன்ன? ஒரு பெத்த நீங்க ஒரு ஜோலியா முடிச்சிரண்டா. புரியுதா? செப்பலா. ஐயா, ஐயோ, தெரியாம மாதிரியே இருக்க, தெரியாம மாதிரியே இருக்க. டேய், எவன்டா கலர் அடிச்சு தலையில? நான் இல்ல, அதோ அங்க அங்க. பக்காத கிணச்சிருக்கி. எவன்டாவா? டேய் டேய் டேய், எவன்டா கலர் என் மண்டைய உடைச்சது? எவன்டா? ஏன் சார் கல்யாணம் நாங்க எதுக்கு சார் அடிக்கிறோம்? ஃபேமிலி விஷயமா பேசிக்கிட்டு இருக்கா, சொல்லுங்களேன்டா. நீதானே அடிச்சவ? அம்மாவாசையில பிறந்து பயப்படல. அவனை பிடி, அவனை பிடி. அது அருவாளை பிடிக்கு. வேணும்னே மெதுவா வர்றா பாரு. உனக்கு பிள்ளை பாக்கியம் கொடுத்ததுக்கு எனக்கு இது என்ன உங்க ஃப்ரெண்ட் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்காரு? எல்லாரும் இந்த மாதிரி பொறுப்பா இருக்க முடியுமா? என்னங்க நீங்க? ஈஸ்வரி, ஈஸ்வரி, என்னம்மா? ஈஸ்வரி, மடி, ஈஸ்வரி, என்னம்மா? என்ன பண்ணுது? ஒண்ணுல பாட்டி, இது வெறும் சாதாரண வாண்டிதான். என்ன சாதாரணவாதிங்கிற? காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல, வெறும் வயித்து. இரு, விடு. ஆஹா, இது சாதாரண வாந்தி இல்ல, நல்ல வாந்திதான். அறிவழகு, பொண்டாட்டி உண்டாயிருக்கா? பாட்டி தமாஸ் பண்ணுது பாரு. சரியா லொல்லு பிடிச்சு பாட்டி. நல்லா பாத்து சொல்லு. 3 தலைமுறை பாக்குற அவளுக்கு தெரியாது? அதானே. அறிவழகா, நீ அப்பா ஆயிட்டடா. அடி, எவ்வளவு தைரியம் வந்தா நீ இப்படி எல்லாம் செஞ்சிருப்ப? படிச்சு படிச்சு சொல்லியோ, மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தோ, எல்லாரும் முன்னாடி என்னை ஏமாத்தி கேவலப்படுத்திட்டியே. இல்ல மாமா, உங்களை கேவலப்படுத்துறதுக்காக நான் அப்படி செய்யல. தாத்தா பாட்டி தான் சீக்கிரமா எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்துக்கூடன்னு சொன்னாங்க. அதான். அவங்க சொல்றதுக்காக என்ன அவமானப்படுத்துறதா? கடைசி வரைக்கும் எங்க கூட தான் சேர்ந்து வாழ போற நினைப்பு கொண்டு இருந்தா இப்படி செஞ்சிருப்பேன். நீ என்னோட பைத்தியக்காரன் நினைச்சியா? ஐயோ, அப்படிலாம் நினைக்கல மாமா. நினைக்கல இல்ல? அப்ப உடனே டாக்டர் போறோம், குழந்தை பெத்துக்கிறது 2 வருஷம் தள்ளி போடுறோம். வா, இருங்க மாமா. என்ன? இல்ல, வீட்ல பெரியவங்க பாட்டி அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி. எதுக்கு பாட்டிட்டு சொல்லணும்? இது பாரு, இது புருஷ பொண்டாட்டி சம்பந்தப்பட்ட விஷயம். இது அடுத்தவங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. மாமா, இருங்க மாமா. அதெல்லாம் மாமா, வேண்டாம் மாமா, சொன்னா கேளுங்க. நீ என்ன சொல்ல கேட்க மாட்டீ? வா, பொண்ணு படிக்கட்ட தரதரன்னு இழுத்துட்டு முரட்டு பையல. வயித்துல இருக்க குழந்தைக்கு எதுனா ஆயிடுச்சுனா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ வா, போயிட்டு வரலாம். இரு, இரு. இப்ப எங்க அவளை கூட்டிட்டு போற? வந்து சொல்றேன். ஐயோ பாட்டி, அவரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் கலைச்சிடலாம்னு சொல்றாரு. கலைக்கிறதுக்கா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எது கலைக்கணும்? வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கலாம், ஒரு 2 வருஷம் தள்ளி போன்னு சொன்னேன். அப்ப தலையாட்டிட்டு இப்ப வந்து கழுத்து எடுத்துட்டான். வீடு என்ன பெரிய வீடு? புள்ளைய பெத்துட்டு அப்புறம் வீட்டை கட்டிக்க. அதானே. வீடு கட்டுறது மட்டுமல்ல, எனக்கு வாழ்க்கையில சில லட்சியங்கள் இருக்கு. என்ன ஊர்ல உலகத்துல இல்லாத பெரிய லட்சியம்? கல்யாணம் ஆன உடனே புள்ளைய பெத்துக்கணும், அதான் முதல் லட்சியம். மத்தவங்க மாதிரி உடனே குழந்தையை பெத்துக்கிட்டு அவஸ்தைப்படுறதுக்கு நான் தயாரா இல்ல. ஒரு புள்ள பெத்துக்கிறதுல என்ன அவஸ்தை இருக்கு? என்னையா சொல்றான் இவன்? இவன் கூட வேலை பாக்குறான் அந்த பியூனு 4-5 பிள்ளைங்களை பெத்துட்டு நல்லபடியா வாழல. என்ன வாழ்ற? நாங்க தான் பார்த்தோமே. பண்ணி மாதிரி குடிசையில குடி இருந்துட்டு பரதேஷ் மாதிரி பிள்ளைங்களை வளர்க்கறான். பெத்தாப்ப நடிக்கிறதுக்கு ஒரு புள்ள கலை தூக்குறா, நீ தான் பாத்துக்கிட்டு இருந்த. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில வாழ்றதுக்கு நான் தயாரா இல்ல. வாழ்க்கையில நல்லபடியா சம்பாதிக்கணும், அழகா அருமையா ஒரு வீடு கட்டணும், நல்லா செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் தான் குழந்தை பெத்துக்க முடியும். அதை நீ கெடுத்துறாரு. இத பாரு, நீ 1000 சொன்னாலும் இந்த குடும்பத்தோட முதல் வாரிசு. இத கலைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். என்ன பாத்துட்டு நிக்கிற? போய் சொல்லு. வேற எல்லா விஷயத்திலயும் உனக்கு சப்போர்ட்டா இருந்தேன்.
ஆனா இந்த விஷயத்துல நீ பண்றது ரொம்ப தப்பு. யோ, எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. போய் தலையிடலப்பா தலையிடல. உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ண நினைக்கிறியா எல்லாத்தையும் பண்ணு. ஆனா அந்த கண்டாவில எங்க கண்ணு முன்னாடி வேணாம். எப்ப ஒரு பேர பிள்ளைய பாக்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டியா, அப்புறம் எங்களுக்கு என்ன இந்த வீட்டுல வேலை? வாயா போலாம் வா. ஐயோ பாட்டி வேண்டாம் பாட்டி. மானங்கிட்ட போய் எங்களால இந்த வீட்டுல இருக்க முடியாது. தள்ளி போ. வாயா. பாட்டி நில்லுங்க பாட்டி. தாத்தா சொன்ன கேளுங்க. பாட்டி தாத்தா நில்லுங்க. ஐயோ சொன்ன கேளுங்க. போகாதீங்க. வேண்டாம் பாட்டி வேண்டாம். போமா. இல்ல பாட்டி, இந்த குடும்பத்தை உருவாக்குனவங்களே நீங்கதான். நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாது. எங்கேயோ கிராமத்துல கடத்த என்ன கூட்டிட்டு வந்து வாழ்க்கை கொடுத்த தெய்வம் நீங்க. நீங்க போகாதீங்க பாட்டி. தப்பு பண்ணதுல நானே போறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு அம்மாத்து வேலை காட்டியா நீ? குடும்பத்துக்குள்ள குழம்பு தோண்டு பண்ணிட்டு வேடிக்கை பாக்குறியா? எப்ப போய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்து அப்பவே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிருக்கே. அப்படி செய்யாம விட்ட பாரு, என் புத்தியை செருப்பால் அடிக்கிறோம். எல்லாரும் ரவுண்டு கட்டி என்ன முட்டாள்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருந்தேன்னா எனக்கு சூடு சொரணை இல்லன்னு அர்த்தம். நீங்களே இருங்க, நல்லா இருந்து ஆண்டு அனுபவிங்க. நான் வரேன். மாமா நெல்றி, இன்னில இருந்து நான் உனக்கு புருஷனும் இல்ல, நீ எனக்கு பொண்டாட்டியும் இல்ல. மச்சான், என்னைக்கு உன் பொண்டாட்டி உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாலும் அன்னைக்கே அவளை 2 மிதி மிதிச்சு விரட்டி விட்டுட்டேன். அதனால வந்த விளைவு என்ன? உன்னை ஒரு இழிச்சா அப்ப நினைச்சு ஒரு பிள்ளைய பக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். அது போக இன்னொரு கூத்து இருக்கு. உன் பொண்டாட்டி ஒரு புள்ளையோட நிப்பாட்ட மாட்டான். அது என் கையில் தானே இருக்கு. கிழிச்சா எப்போ உங்க தானே இருக்குது. என்ன பண்ண முடிஞ்சோனால மாப்பிள ஒண்ணு தெரிஞ்சுக்க, பொண்டாட்டிக்காரி புருஷனை ஏமாத்திரம்னு முடிவு பண்ணிட்டான்னா கடவுளே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, எஸ்கேப் ஆயிடுவான். அது போக என் குடும்பத்தை விட உன் குடும்பம் பெரிய குடும்பமா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் குடிசை பக்கத்துல நீ ஒரு குடிசை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருவாரு வந்துட்டாரு பாரு. அடிச்சுக்காம ஆள் பண்ண எடுத்துக்கோங்கடா. எப்பா மச்சான் நினைச்சு பார்க்க முடியல. ஐயோ, நினைச்சால கைகால பதறதுப்பா. சத்தியமா சொல்றேன்டா, உன்ன மாதிரி ஒரு வாழ்க்கைய என்னால வாழவே முடியாது. புரியுதுல? புரியுது. இப்ப நீ என்ன பண்ற? உன் பொண்டாட்டிய நேரா டாக்டர் கூட்டிட்டு போய் கலச்சு. ஐயோ, நான் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண மச்சா. அவன் என் தாத்தாவையும் பாட்டியையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்ன கவுத்துட்டாள. ஓஹோ, குடும்பத்தையே குறும்பிச்சுட்டா. மச்சான், எப்ப அவ கிரிமினல் ஆயிட்டாலோ இனிமே நம்மளும் கிரிமினலா மாறிட வேண்டியதான். ஒரு நிமிஷம் டேய், 2 பப்பாளி ஜூஸ் போடு. எதுக்கு பப்பாளி ஜூஸ்? 2 கிளாஸ் யாருக்கு தெரியாம உன் பொண்டாட்டி கொடுத்தேன்னு வச்சுக்க, 1/2 மணி நேரத்துல கரைஞ்சு ஓடிடும். ஆமாமா, அதுல அப்படி ஒரு சமாச்சாரம் இருக்குல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். மச்சான் ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், நல்ல ஐடியா கொடுத்தேன். எதுக்கும் நான் இந்த பப்பாளி ஜூஸ் ஐடியாவை பொண்டாட்டிட்டு ஒரு தடவை சொல்லிட்டுமா. என்ன மச்சான், நீ திருந்திய மாட்டியாரா? இது வரைக்கும் உன் பொண்டாட்டி உன் பேச்சு எதையாவது கேட்டுக்கலாம் இல்லையே? அப்புறம் எப்படி இதை மட்டும் கேப்பா? ஓஹோ, என்ன ஓஹா கொண்டு போய் கொடுப்பானா? பேசுறான் பேச்சு போடுறாரு பப்பாளி ஜூஸ். காது கொடுத்து கேட்டேனா குவா குவா சத்தம். என்ன பாக்குற? என்னடா காலையில பெரிய ரோசக்கார மாதிரி பேசிட்டு போனானே, இப்ப கொஞ்சம் கூட வெக்கமெல்லாம் பாட்டெல்லாம் பாடிட்டு வரானேன்னு பாக்குறியா? சரி, என்ன பண்றது, வாழ்க்கையா புருஷ முன்னாடிக்குள்ள 1008 பிரச்சனை வரத்த செய்யாத நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டானா. சரி, இந்த பெருசுங்க உள்ள சாப்பிட்டு இருக்காங்க. காசு கொடுத்து அனுப்ப வேண்டியதானே, அப்படியே காசி ராமேஸ்வரன் போயிட்டு வருங்கல்ல. இங்க இருந்து நம்ம உயிர் எடுத்துருங்க. இந்த அப்படி என்ன மாமா, நீதான் பேச்ச காக்காம குழந்தை வைக்கிறன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் அதை அப்படியே விட்டுற முடியுமா? இந்த பழங்களெல்லாம் டெய்லி கட் பண்ணி சாப்பிட்டா தான் பிறக்க போற குழந்தை உன்ன மாதிரியே கடுக்கு பொறுக்குன்னு பொறுக்கும். அப்புறம் அதுல இந்த ஜூஸ் இருக்கு பாரு, அதை மட்டும் உடனே குடிச்சிடுறேன். ஓகே, பேர சமாதானம் ஆயிட்டா. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். நாம 2 பேரும் சைல படத்து போமா? இல்ல கோயிலுக்கு போமா? சரி, முதல்ல இந்த ஜூஸ் குடி. வேண்டாம் மாமா. ஏன்? இந்த பாழா போன குழந்தை பெத்துக்கணுங்கிற ஆசை வந்ததுனால தானே உங்க மனசு கஷ்டப்படும்படியே நடந்துகிட்டேன். இனி 2 நாளைக்கு நான் சாப்பிடாம பட்னி இருந்தா தான் என் மனசு ஆறும். அதே சரி, நீ ஆசைப்பட்டதுலயும் தப்பு இல்ல, நான் ஆசைப்பட்டதுலயும் தப்பு இல்ல. ஆனா நீ டெய்லி கும்பிடுற பழனி ஆண்டவர், அவர் வேற மாதிரி இல்ல ஆசைப்படுறாரு. என்ன ஆசைப்படுறாரு? அது என்ன நடக்குமோ அதான் நடக்கும். அதனால சில முதல்ல இந்த ஜூஸ் குடுறா, குடிச்சுட்டு ஒருத்தர் முடிச்சு பாக்கலாம். சரி. இது என்ன ஜூஸ் மாமா? ஆப்பிள் ஜூஸ் தான். இல்லையே, இது பப்பாளி ஜூஸ் மாதிரி இருக்கு. ஓ மேல சத்தியமா இது ஆப்பிள் ஜூஸ் தான். ஆனா ருசி வேற மாதிரி இருக்கே. அது வந்து இந்த கடைக்காரங்க டேஸ்ட் வரதுக்காக எசன்ஸ் போட்டுருப்பாங்க, அதனால தான். குடி. இல்ல, இது பப்பாளி ஜூஸ் தான். நானு கிராமத்துல பிறந்தவ.
பப்பாளிக்கும் ஆப்பிளுக்கும் வித்தியாசம் தெரியாதா மாமா? உண்மையா சொல்லிருங்க, இல்ல பாட்டி கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ, பாட்டி, எதுக்கு இப்ப பாட்டி? கொஞ்சம் இது வந்து பப்பாளி ஜூஸ் தான். ஐயோ மாமா, பப்பாளி ஜூஸ் சாப்பிட்டா குழந்தை கலைஞ்சிடும் மாமா. அதுக்காக வாங்கிட்டு ஈஸ்வரி, நானும் பல வாரமா யோசிச்சு பார்த்தேன். இப்ப குழந்தை பிறந்தன்னு வச்சுக்குவேன், நம்முடைய எதிர்கால திட்டங்களுக்கு எல்லாம் இடைஞ்சலா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சந்தோஷம் வேற கெட்டு போமே, அதுக்காக இப்படி செஞ்சேன். இப்ப இதை நீ குடிச்சிட்டேன்னு வச்சுக்கிய, காதும் வச்ச மாதிரி சைலண்டா எல்லாம் முடிஞ்சு போகும். பாட்டியை நான் சமாளிச்சுக்கிறேன். எப்படி? அட பாவி மனுஷா, ஒரு குழந்தை பெத்துக்கிட்டு அடுத்த குழந்தைய வேணா தள்ளி போட்டுக்கலாம்னு உன்கிட்ட அவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டும் இப்படி ஒரு வேலை பண்ண பாத்தியே. உனக்கு மனசாட்சியே இல்லையா? எனக்குமே இல்லையா? இல்ல ஈஸ்வரி, அது என்ன? இல்ல, இனிமே உன்னை நம்பி இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் இப்பவே போறேன். இரு, நான் சொல்றது கேளு. அப்பா, ஈஸ்வரி, என்னது? எதுக்கு பெட்டியில எடுத்து? வேணாம் சாமி, இங்க இருந்தா என் குழந்தை நீங்க கொண்டுடுவீங்க. நல்லதோ கெட்டதோ என் சாதி சனத்தடியே நான் போய் சேர்ந்துக்கிறேன். ஐயோ ஈஸ்வரி, மாமா சொல்றது கேளுமா. மாமாவா நீ? கொலைக்கார. தூங்கும் போது அம்மிக்கல தலையில போட்டு கொண்டால கொண்டுடுவேன். நானா? ஆமா, மோசக்கார நீ. தோலுக்காரங்களை பத்தி இப்பதானே தெரியுது. நான் சொல்றது மீறி வெளியே போனேன்னா நடக்கிறத வேற. என்ன பண்ணிடுவீங்க? சாப்பாடு போட மாட்டீங்க, துணிமணி வாங்கி கொடுக்க மாட்டீங்க, அவ்வளவுதானே? பரவாயில்ல, நான் 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது பழச்சுப்பேன். எங்க ஊர்ல நான் வரட்டி தட்டி வித்தவதான். என்னது வரட்டியா? ஈஸ்வரி, பெட்டி கொடு. பாரு, இப்படி பெட்டி தூக்கிட்டு வெளியில போனா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன பார்த்து அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. எனக்கிட்டோம், எனக்கு என்ன? உனக்கு என்னவா? ஓங்கி அப்படின்னு யாரடி கொலை பண்ணாங்க? போலீஸ் கிளீஸ் வந்துரு போது. வர செய்யாதெல்லாம் செஞ்சு நான் சொன்ன அப்படியே கழுத்து நெரிச்சு நாகடி நெரிச்ச தொடவே இல்லையே உன்ன. கைக்கு இது கடிச்ச. நிறுத்து. கோழி எப்படி? இறங்கிடா கீழே. மாமா தெய்வான வாமா, பாத்து வா. வாங்க மாமா, வாங்க மாப்பிள. மாமா, வாங்க மாமா, வாங்க. ஏன் மாமா ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்திருப்பேன். அது ஈஸ்வரி முழுகாம இருக்குன்னு தட்டி கொடுத்தாலா, சந்தோஷத்துல கை கால்லாம் ஓடல, அறக்க பறக்க பஸ் பிடிச்சு ஓடி வந்துட்டேன். உள்ள போலாம். ஈஸ்வரி கர்ப்பமா இருக்கிறதுல எல்லாருக்கும் அப்படி சந்தோஷம். என்னாச்சு? இரு, நான் கொடுக்குறேன். மாமா இந்தாங்க. அத்தை காஃபி. அவளுக்கு கொடுக்க கூடாது, அவ சூடா எதுவும் சாப்பிட கூடாது. ஏன் மாமா? முழுகாம இருக்கா. எது முழுவதும் இருக்காங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள. இருந்த ஒரு பொண்ணையை கட்டி கொடுத்துட்டேன்னா, இவ பொன் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டா, அதான் நான் பெத்துக்கிட்டேன். டாக்டர் சொன்னபடியே சூடா அதுவும் குடிக்க கூடாது, ஜூஸ் தான் குடிக்கலாம். இல்லையாமா? ஜூஸா மாமா? ஆமா. ஈஸ்வரி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் கர்ப்பமான பொண்ணுகளுக்கு என்னென்ன பிடிக்கும் உனக்கு தான் நல்லா தெரியும். அதெல்லாம் கரெக்டா செஞ்சு வச்சிரு. மாமா ஜூஸோட வர மாமா. சமந்தி, உங்க சாதனை உலக மகா சாதனை. என்னுடைய வாழ்த்துக்கள். ஆமா, அந்த ஜூஸ் மேட்டர் என்னாச்சு? ஏன்டா அடிக்கிற? ஏண்டா, நான் கூட என்னடா சொன்னேன்? அது பப்பாளி ஜூஸ் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் பொண்டாட்டிட்டு கொடுக்கலாம்னு சொன்னல. கடைசியில் என்னாச்சு? அவன் பெரிய அலப்பறி பண்ணி ஊரைய கூட்டிட்டான். நல்ல வேளை கடைசி நேரத்துல என் மாமனார் வந்தாரு, அதனால நான் காப்பாத்தப்பட்டேன். ஐயோ, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? ஆமா, உன் பொண்டாட்டி ரொம்ப சாதுன்னு சொன்ன. ஐயோ, நானும் அப்படி நினைச்சுட்டாண்டா, ஏமாண்டேன். அவன் சாது இல்லடா, அவன் பெரிய பத்திரகாலிடா. சரி, அப்படியே இந்த பப்பாளி மட்டும் நமக்குள்ள போட்டு ஐயோ, மாப்பிள, நீங்க பாப்பாவுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி வச்சிருந்தீங்கல்ல, அது என் பொஞ்சாதி குடிச்சிட்டா. வயித்த வலியால துடிச்சிட்டு இருக்கா. அது என்ன ஜூஸ்? மாமா, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் மாமா. அப்புறம் ஒரு ஆட்டோ பிடிங்க, அத்தை ஆஸ்பத்திரி என்ன- கூட்டி போறேன். என்ன ஆஸ்பத்திரி கூட்டி ஜூஸ் போடுவாமா? யார் போங்க போங்க. டேய், இங்க வர்றா. இந்திரா, இந்திரா, ஒரு கர்ப்பிணி பெண்ணு பப்பாளி ஜூஸ் குடிச்சா கவலை பண்ணலாம். இந்த கிழவன் முண்டாடி குடிச்ச ஏன் பண்ற நீ? ஐயோ, எங்க அத்தை 5 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. எது பத்து 5 மாசமா? என்ன விரா நான் போறேன். ஐயோ, கடவுளே, என்னால வலி தாயி, தாங்க உன் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. என் குழந்தைக்கு உன் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. மாப்பிள, பார்த்து பிடிங்க. எங்கடா சும்மா வர? என் குழந்தைய காப்பாத்துங்க மாப்பிள. மாப்பிள, என் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. நித்யாரு. பாப்பாவுக்கு என்னாச்சு? போட்டலாம் சரி. பாப்பாவாவா? டாக்டர்யா, என் குழந்தைய காப்பாத்துங்க. என் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. குழந்தை பொழைச்சாச்சு. குழந்தை பொழைச்சிருச்சா? ஈஸ்வரி, என் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகலம்மா. மாப்பிள, என் குழந்தை பொழைச்சிருச்சு. அப்புறம் என்ன, கிளம்பு, கிளம்பு. இருங்க. ஏங்க, குழந்தை பொழச்சிருச்சுல, அப்ப எதுக்கு இருக்கணும்? குழந்தை பொழைச்சாச்சு, ஆனா சாதாரண கேஸ் இல்ல. சிஸ்டரிங் கேஸா? இல்ல, மர்டர் கேஸ். இவங்க சாப்பிட்டது சாதாரண ஜூஸ் இல்ல, பப்பாளி ஜூஸ். சார், நாங்க போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி வந்துறோம். வாடா மச்சான். அத்தை விட்டு எப்படிடா வர? அட வந்து தொலைங்கடா, வந்து தொலைங்க. மாப்பிள. கத்திக்கு முன்னால நான் போய் சேர்ந்துறேன் போல் இருக்கேன். வா, ஓடி அப்படியே. எவடா அவன்? மாப்பிள, இருக்க.
பப்பாளி ஜூஸ் வாங்கி கொடுத்து இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டீங்களே. இல்ல மாமா, நான் ஆப்பிள் ஜூஸ் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். இது காசை வாங்கிட்டு போனவன் தப்பா பப்பாளி ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டான். யார் அது? அட எதுக்கு அட போய் கேட்டுக்கிட்டு எனக்கு உண்மை தெரிஞ்சவன் யார் அட செஞ்சா? யார் செஞ்சா நமக்கு என்ன? யாருன்னு தெரிஞ்சவன் யார் அது? அட, ஆக முடியாது. சும்மா இரு. இது போலீஸ் கேஸ். டாக்டர் ஏதாவது போலீஸ் சொல்லிட்டாருன்னா என் மாப்பிள்ள தானே மாட்டிப்பாரு போலீஸ்ல. போலீஸ்ல நான் மாட்டிக்குவேனா? சொல்லுங்க மாப்பிள்ள, யார் பண்ணது? இவன்தான் மாமா. இவனா? டேய், ஐயோ, யோ, ஒரு சின்ன விஷயத்தை பெருசு பண்ணி பெரிய மச்சான் நீங்க. எதுடா சின்ன விஷயம்? குழந்தை பக்கத்து சின்ன மாமா, 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 ஏய், இரு, குழந்தையும் உன்னை. மாமா, இவன் ரொம்ப நல்லவன் மாமா. இவனா நல்லவன்? ஆமா, மாமா. ஐயோ, கையை விடுறாதீங்க. பெரிய குடும்பஸ்தன் மாமா. இவனா? மாமா, 5 புள்ள பெத்திருக்கான் மாமா. 5 புள்ள பெத்திருக்கியா? மாமா, ஏய், இரு, இரு. நான் ஒண்ணு வந்து மாப்பிள்ள, இந்த ஜூஸை என் பொண்டாட்டி குடிச்சு அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா அவ 2 குழந்தை ஊட்டிய பெத்தவ. என் பொண்ணு சாப்பிட்டு இருந்தா என்ன இருக்கும்? பாரிசே இல்லாம போயிருக்குமே மாப்பிள்ள. என்ன மன்னிச்சு ஈஸ்வரி. வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஒரு தாய் எந்த அளவுக்கு துடிச்சு போவான்னு உன் சித்தியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப இந்த ஜூஸை நீ குடிச்சிருந்தாலும் இதே மாதிரி தான் துடிச்சு போயிருப்ப. 2வது கொண்டாட்டிக்கு போற 3வது குழந்தை மேலே உங்க அப்பா இவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னா நான் என் முதல் குழந்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்திருக்கணும். நான் ரொம்ப அவசரப்பட்டேன். என்ன மன்னிச்சு ஈஸ்வரி. மாப்பிள்ள, 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 உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நேத்துக்கே பேசணும்னு நினைச்சேன். ராத்திரி ரொம்ப லேட்டா வந்தீங்க ஆபீஸ்ல இருந்து. எங்க கிராமத்துல பள்ளிக்கூடம் சரியில்லை. இந்த 2 பசங்களும் சரியாவே படிக்க மாட்டேங்குதுங்க. அவங்க 2 பேரையும் உங்க பாதுகாப்புல கொண்டு வந்து விட்டேன்னு வச்சுக்கோங்க. அவங்கள நல்லா படிக்க வச்சு உங்களை மாதிரி பெரிய ஆளாக்கிடுவீங்கன்னு உங்க இளைய மாமியார் ஆசைப்படுது இல்லையாம்மா? ஆமாங்க, எங்க பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்த மாதிரி எங்க பசங்களுக்கும் நல்லபடியா படிப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை 7 ஜென்மத்துக்கும் நாங்க மறக்கவே மாட்டோங்க. மாப்பிள்ள, நீங்க யோசிக்காதீங்க மாப்பிள்ள. நிலத்துல விளையாடுற அரிசி பருப்பு எல்லாத்தையும் அப்படியே அனுப்பிடுறேன். ஃபீஸ் கூட மாசம் மாசம் நானே கட்டிடுறேன். அதுக்கெல்லாம் மாமா ஒரு 2 வருஷம் அங்கேயே படிக்கட்டுமே. 2 வருஷம் அங்கேயே அது 2 வருஷத்துல சொந்தமா ஒரு வீடு கட்டிடுவேன்ல மாமா. அப்புறம் ஈஸ்வரி வேற மாசமா இருக்குது. அதுக்குள்ள குழந்தை பிறந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடும் இல்ல ஈஸ்வரி? ஏன் மாமா, என் தம்பிங்க 2 பேரும் இப்ப உடனே இங்க வந்து படிக்க வைக்கிறதால உங்களுக்கு என்ன இடைஞ்சல் வந்துரும் நினைக்கிறீங்க? என்னடி உங்க அப்பா மாதிரியே முட்டாள்தனமா பேசுற? நம்ம 2 பேரும் குழந்தை பத்துக்கு நான் 1008 தடவை யோசிக்கிறேன். உன் தம்பிகளையும் கொண்டு வந்து இங்க வச்சுட்டா என் லட்சியம் எப்படி நிறைவேறும்? ஐயோ மாமா, உங்க லட்சியம் நிறைவேறதுக்காக தான் நான் ஒரு ஐடியாவே போட்டிருக்கேன். என்ன ஐடியா? இங்க வாங்க சொல்றேன். எங்க அப்பா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? உட்காருங்க. சரி. தம்பிங்க படிப்புக்கு என்ன செலவாகுதோ அது அப்படியே அனுப்புறேன்னு சொன்னார்ல. அது மட்டுமா, மாசம் மாசம் அரிசி பருப்பு வேற அனுப்புறேங்கிறாரு. அரிசி பருப்பு அவங்க பசங்களுக்கு மட்டும் தான் அனுப்புவாரா? நம்மளுக்கும் சேர்த்து தான் அனுப்புவாரு. அது அப்படியே நம்ம வீட்டு செலவுக்கு வச்சுட்டு உங்க சம்பளத்தை மிச்சப்படுத்தி ஒரே வருஷத்துல வீட்டை கட்டி முடிச்சிடலாம். எப்படி? வீடு கட்டுறதெல்லாம் ஓகே. உன் தம்பி 2 பேரும் சதா சர்வகாலம் உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பாங்களே, நாம எப்படி சந்தோஷமா இருக்கிறது? ஐயோ போங்க மாமா, நீங்க படிச்சவருன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. தம்பிங்க என்ன சின்ன பசங்களா என் முன்னாடி புடிச்சு சுத்துறதுக்கு? சாப்பாடு போட்டு சட்டைய போட்டு பள்ளிக்கூடம் போங்கடா போயிட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல மாமா, தாத்தா பாட்டி பேரு ரொம்ப வயசாயி போச்சு. அவங்கள கடைக்கு போங்க அங்க போங்கன்னு சொன்னா நல்லா இருக்காதுல்ல. அதுக்குதான் பசங்க இருந்தா கொஞ்சம் ஒத்தாசையாவும் இருக்கும், நம்ம குழந்தையும் பாத்துப்பாங்க. அப்புறம் சாயந்தரம் நீங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா நானும் அப்படியே ஃப்ரீயா இருப்பேன். ஈஸ்வரி, இந்த விஷயத்துல இவ்வளவு பிளஸ் இருக்குன்னு தெரியாம டக்குன்னு உங்க அப்பாட்டு வேண்டாம்னு சொல்லிட்டேன். நான் உடனே போய் சரின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல மாமா, அப்பா எங்க போட போறாரு அப்புறமா சொல்லிக்கலாம். அப்புறம் அடுத்த வாரம் கிருத்திகை வருது, நம்ம உடனே முருகன் கோயிலுக்கு போய் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வரணும். வேண்டுதலா? என்ன வேண்டுதல்? நேத்து தானே சொன்னீங்க நீங்க என் லட்சியம் எதுவுமே நிறைவேறலன்னு. இன்னைக்கு அப்பா மூலியமா நிறைவேறிச்சுல, அதுக்கு தான். ஆமா, பணம் அனுப்ப போறது உங்க அப்பா, படிக்க வைக்க போறது நான். இதுல ஏன் கடவுளை கொண்டு வந்து குறுக்க விடுற? ஷோ, கடவுள் இல்லாம எதுவுமே நடக்காது. என்னையே எடுத்துக்கோங்க. கல்யாணமாய் முதல் ராத்திரி அன்னைக்கே உள்ள வந்தா வெட்டிடுவேன்னு ரவுடி மாதிரி பேசுனீங்க. அப்புறம் எப்படி மனசு மாறினீங்க? எல்லாம் கடவுள் தான் காரணம். குழந்தைய வேண்டான்னு வில்லன் மாதிரி ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்க. அப்புறம் எப்படி குழந்தைக்கு ஒத்துக்கிட்டீங்க? அதுக்கும் கடவுள் தான் காரணம். அப்ப நாங்க இருக்குமா காரணம் இல்லையா? ஏதோ ஏழப்பட்ட பொண்ணாச்சா போனா போதுன்னு பெருந்தன்மையை மன்னிச்சு விட்டேன். எல்லாத்துக்கும் கடவுள் தான் காரணம்னா என்ன அர்த்தம்? கஷ்டப்பட்டு படிக்கிறது நாங்க, டிகிரி வாங்குறது மட்டும் கடவுளா? ஐயோ, மறுபடியும் தப்பு தப்பா பேசாதீங்க. சாமி குத்தமாயிட போகுது. நீங்க என் கூட கோயிலுக்கு வரீங்க, காவடி எடுக்கிறீங்க.